ஸ்டீல்ல வர மீன் சட்டி. ஆமா, அதுக்கு இது நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. நமக்கு ஹீட்டும் ஆகாது. இது கேரண்டி கொடுக்குறாருங்க பெயிண்ட். ஏன்னா ஹீட் பண்ணா கூட போகாதுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம அடுப்புல தானே ஹீட் பண்ண போறோம், போகாதுன்னு. ஏன்னா அவரே யூஸ் பண்ணிட்டு இருக்காராம். 380 இது இது பார்த்தே தண்ணி குடிப்பாங்க. 420 தானாங்க, பாத்துக்கோங்க. ரொம்ப கம்மி. பாக்குறேன் நான் ஏதோ அந்த மாதிரி டிசைன் காட்ட போறாருன்னு நினைச்சேன். எவ்வளவு லிட்டர்? 5 லிட்டர். ஹலோ ஜி. சொல்லுங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோ எல்லாரும் பாத்துருப்பாங்க. ஓகே, அது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க அப்புறமா சொல்லுங்க எனக்கு தனியா. இப்போ நெக்ஸ்ட் எனர்ஜி பாக்குறோம் நம்ம. இது ஃபுல்லா தெரகோட்டா ஐட்டம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் இது manufacturing பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல பண்றோம். ஓகே, குர்ஜாலியே பண்றோம் இந்த ஐட்டம் எல்லாமே முக்காவாசி. சரி சரி. இதுல ஸ்பூன்ல இருந்து சின்ன சின்ன ஐட்டத்துல இருந்து பெரிய ஐட்டம் வரைக்கும் எல்லாமே பண்ணி தரோம் மேடம். தெரகோட்டா. இப்போ டெரகோட்டாவை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் மேடம்? டெரகோட்டா யூஸ் பண்ணீங்கன்னா இது தங்கத்தோட வெள்ளியோட சிறந்த மண்ணு பாத்தீங்கன்னா இந்த மண்ணு தான், டெரகோட்டா மண்ணு தான். நீங்க சமைக்கிறதா இருக்கட்டும், இல்ல தயிர் போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துல இந்த மாதிரி நேச்சுரல் மண்ணை யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல எஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. உங்களுக்கு ஏதாவது பைல்ஸ், மூலம், அது எந்த ப்ராப்ளம், வயிற்றுக்கு உள்ள எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த பாட்டிலை வாங்கிக்கிங்க. இதை தவிர வேற எந்த பாட்டிலையும் குடிக்காதீங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பானை வாங்கிக்கிங்க. இதை தவிர வேற எந்த பாட்டிலையும் நீங்க தண்ணியே குடிக்காதீங்க. நம்ம எப்போ இந்த வாட்டர் ஃபில்டர்னுட்டு நம்ம சேஞ்ச் ஆனமோ ஒரு காலத்துல இதுலதான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆமா, இதுல வர கூலிங் அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்காது. ஃப்ரிட்ஜ்ல வாயில மட்டும் தான் சில்னஸ், வயிற்றுக்குள்ள போனா எல்லாம் ஹீட். இது பாத்தீங்கன்னா வாயில சில்னஸ் இல்ல, ஆனா உள்ள போகும்போது நீங்களே அது அப்படியே இது பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். உள்ள இறங்கும் போதே கூலிங், அந்த மண் வாசனையே நமக்கு வேற. அதுலயே இதுல குடிச்சீங்கன்னா ஓப்பனா சொல்ல போனா வயிற்றுல உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் இந்த பண்பான தான். ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து கீழே மணல் போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊத்தி வச்சு மக்கா சொல்லுவாங்க. பானை தண்ணி இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சு பானை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷத்துக்கு முதல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்க இப்ப இருந்தோமே மேடம் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறமா தான் ரொம்ப ஃப்ரிட்ஜ், எல்லாரும் வீட்லயும் ஃப்ரிட்ஜ். எங்க வீட்டுல எல்லாம் இப்பதான் ஜஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் அப்புறமா தான் அப்பா ரொம்ப அடம் பிடிச்சதுனால அந்த வேஸ்ட் பொருள் தானம்மா வைக்கிறீங்க, வைக்க வேணாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப கூட என் வைஃப் வந்த பிறகுதான் அடம் பிடிச்சி வாங்கினதுதான் அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம். அது முன்னாடி எல்லாம் இல்ல ஃப்ரிட்ஜ். கரெக்ட். இதெல்லாம் நம்ம குக் பண்ணலாமா ஜி? இது அடுப்புல வச்சு தாராளமா குக் பண்ணலாம் மேடம். ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். இது pan, இது கடாய். ஆனா இது சீசனிங் பண்ணது இல்ல. இதுக்கு என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் மேடம் நல்ல ஒரு வார்த்தை கேட்டீங்க, சீசனிங் பண்ணதா சொல்லி. இது ஹீட் பண்ணி வச்சிருக்கோம். 300 டிகிரி 400 டிகிரி 500 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணி வச்சிருக்கோம். சீசிங் பண்ணது இல்ல. இது சீசிங் பண்ணணும், நீங்க தான் பண்ணணும். சீசிங் பண்ணணும்னா இதோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சொல்றேன். ஒன்று, வாங்கின உடனே நைட்டு தண்ணியில ஊற வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்த உடனே கொஞ்சம் வெயில்ல காய வச்சு சீசிங் பண்ணணும்னா ஈஸி தான். ஒன்றும் இல்லை, அடுப்புல ஸ்லிம்ல வச்சிருங்க. வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் ஹீட் கொடுங்க. ஹீட் கொடுத்த பிறகு அந்த தண்ணி எல்லாமே காய்ஞ்சிடும். காய்ஞ்ச பிறகு லைட்டா எண்ணெய் போட்டு கருவேப்பிலை, அது என்னென்ன மெட்டீரியல் போடுறீங்களோ ஸ்லிம்ல தான் வைக்கணும். ஸ்பீடு மாற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5 to 6 ஸ்டெப் வரைக்கும் கொஞ்சமா ஃப்ளேமை ஏற்றணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நீங்க ஃப்ளேம் ஏத்திட்டீங்கன்னா இது சீசிங் பண்ணாதது வெடிப்பு வந்துடும். ஃபுல்லா வெடிப்பு வந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம், ஆனா டேமேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்புறமா தான் டேமேஜ் ஆகும். ஆனா அந்த ஸ்ட்ராங்னஸ் போயிடும். அதனால சீசிங் பண்ணணும். இதுக்கு ரெண்டு டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். 2 டைம். சில பேர் புதுசா இருக்கிறவங்க நீங்க ஸ்லிம்லயே வச்சு சமைங்க ஒரு வாரம் வரைக்கும். அதமா சீசிங் ஆன பிறகு நீங்க ஹை ஸ்பீட் எடுத்தோம்னா நீங்க ஹை ஸ்பீட் ஃப்ளேம்ல கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கேள்வி கேட்டீங்க மேடம். அது ஏன்னா அது இங்க குக்கர் ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். ஆமா, நிறைய அதுதான் கேட்பாங்க, மீன் குழம்புக்காக தான் கேட்பாங்க. அது எவ்வளவு ஜி? அது லிட்டர் பிடிக்கும்? அது 750. அது லிட்டர் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் மேல கொள்ளும். அது லிட்டர் கணக்கு இல்ல, எங்களுக்கு இது கேஜி கணக்குல இருக்கு. நமக்கு ஹேண்டில் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா அது எடுக்க முடியாதுன்றதுக்காக நமக்கு நார்மலா நமக்கு
சட்டி ஸ்டீல்ல வர்ற மீன் சட்டி. ஆமா, அதுக்கு இது நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. நமக்கு ஹீட்டும் ஆகாது. நல்லா புதுசா போட்டிருக்காங்க இது. சோ அதனால தான் இது உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக இது இல்ல உங்களுக்கு 750 ல இருக்கு, 650 ல இருக்கு, 550 ல இருக்கு, 450 ஸ்டார்டிங். ஆமா, இந்த கடாய் பாத்தீங்கன்னா 450 ல இருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்கு. ஓகே, அது நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹண்டி இருக்கு. ஹண்டில பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய, எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு. இருக்கிறதுலே பெரிய ஹண்டி. ஆமா, நல்லா இங்க பாருங்க, பெருசா இருக்கு பாருங்க. என் கை எவ்வளவு உள்ள போயிருக்கு பாருங்க. அதே மாதிரி இருக்கிறதுலயே சின்ன சட்டி, குட்டி பாப்பா சமைக்கிறதுக்கு கொடுக்கலாம். தயிர் போட்டு வச்சுக்கலாங்க இதுல. நீங்க இது பாத்தீங்கன்னா 3 பீஸ் மத்தினி செட். 3 பீஸா எடுத்தீங்கன்னா 550 ரூபாய் பண்ணி தந்தோம். 550. அதேதாங்க, நீங்க தண்ணியில போட்டு வச்சுட்டு ஒரு 2 நாள் தண்ணியில போட்டுட்டு வெயில்ல காய வச்சு எடுத்தீங்கன்னா செட் ஆயிடுங்க. இது அவ்வளவுதான். அந்த மண் வாசனை உங்களுக்கு போயிடும். அந்த மண் வாசனை சொல்லுவாங்க, அது போயிடும் உங்களுக்கு. அவ்வளவுதான் இது ப்ராசஸே. நீங்க அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க கிட்ட ரேட்டு கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் இந்த ஹண்டி எல்லாம் எவ்வளவு ரேட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு. இது பாருங்க மேடம். அடுத்தது இது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கும் குவாலிட்டி. இதுவும் சொல்றேன், நீங்க சீசிங் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஒரு இதுலயும் கஸ்டமர் கிட்டே சொல்லிட்டு அனுப்புறோம், திருப்பி டேமேஜ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இது எவ்வளவு இது பெயிண்ட் இப்ப போயிடுமா ஜி? நமக்கு போகாது மேடம், இது கேரண்டி பெயிண்ட். அப்படி பெயிண்ட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு புதுசு வந்து வாங்கிக்கலாம். 6 மந்த் வரைக்கும் வாரண்டி கேரண்டி பண்ணி தரலாம். அதுக்கு சொல்லி நீங்க நார் வச்சுலாம் தைக்க கூடாது, நார்மலா நீங்க யூஸ் பண்ணலாம், அப்படியே இருக்கும், உழைக்கும். இது இது கேரண்டி கொடுக்குறாருங்க பெயிண்ட். ஏன்னா ஹீட் பண்ணா கூட போகாதுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம அடுப்புல தானே ஹீட் பண்ண போறோம், போகாதுன்னு. ஏன்னா அவரே யூஸ் பண்ணிட்டு இருக்காராம். 380 ரொம்ப கம்மிங்க. பாத்துக்கோங்க, இது நீங்க ஷாப்ல வாங்கும் போது எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு லிட்டோட கிடைச்சது. ஆமா, ஒரு குழம்பு அழகா ஒரு 3 பேர் 4 பேருக்கு குழம்பு வச்சுக்கலாம். அதுல இருக்கிறதுலே பெருசு பாருங்க. இது 2 லிட்டர் பானை, ரொம்ப பெருசுங்க. இது நல்லாங்க பாருங்க, சர்விங்க்கு நல்லா இருக்கும் மேடம். ஆமா, சாப்பாடு பிரியாணி செய்றோம், ஃபுல்லா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி கூட செய்யலாமா இதுல? அல்ல மேடம், செய்யறது முடிவு பண்ணிட்டோம், செஞ்சு பாத்துற வேண்டியதுதான். நல்லா இருக்கும் பானை பிரியாணி. நல்லா இருக்குங்க, நல்ல பெரிய சைஸ். வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இத அடிச்சுக்க ஆள் இல்லன்னு. 580. வெறும் 580. சூப்பர். பெயிண்ட் கூட அவர் கேரண்டி கொடுக்குறாரு, பாத்துக்கோங்க. ஆனா அவர் சொன்ன மாதிரி ரொம்ப நம்ம அதுக்காக டெஸ்ட் பண்றதுக்காக தேய்ச்சோம்னா போகதாங்க செய்யும். இது 3 பீஸ் செட். நமக்கு அந்த ஹண்டில வர்ற மாதிரி இதுவும் ஒரு 3 பீஸ் செட். நல்லா இருக்குங்க, நல்ல சைஸும் கொஞ்சம் பெருசாவே இருக்கு. அவர் கை வச்சிருக்காரு பாருங்க. 850 ரூபாய் ஃபுல் செட். 850 தான். 1500 விக்கிறாங்க. ஆமா ஆமா, ஈசிஆர்ல எல்லாம் 1500. நானே அது பார்த்த பிறகுதான் சரி இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா இருக்குதே, நம்ம ஏன் பண்ணக்கூடாது சென்னையில சொல்லி நான் கொண்டு வந்தேன். ஆமா, நான் அதுக்காக தான் இப்ப மெயின் உங்களை காட்ட சொன்னேன். நம்ம எப்பவுமே அது காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி உடம்புக்கு நல்ல ஒரு விஷயம் இதுல ரொம்ப நல்லது மேடம். இங்க பாருங்க மேடம், எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வாரத்துல ஒரு தடவை நம்ம பாக்குற வேலை பாக்குறது எல்லாமே வெயில்ல தான். மேல பாத்தீங்கன்னா ஷீட்ல செம்ம ஹீட், உடம்பு ஹீட் ஆகிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், வயிற்றுக்கும் இருக்கட்டும் தலைக்கும் இருக்கட்டும் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். இந்த பானையில டெய்லி இதுலதான் தண்ணி குடிக்கிறது. குடிக்க இப்போ உடம்புக்கு ஒண்ணும் இல்லை. நல்ல ஒரு எஃபெக்ட் இல்ல. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் இதுக்கு மாறி இருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட இதுல குடிச்சு மாறி இருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட இருக்கு. இதுல பெரிய பானையில ஒரு 20 லிட்டர் ஊத்துறதா இருந்தாலும் சொல்லுங்க, அந்த மாதிரியும் பானை டைப்பும் இருக்கு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 450ல ஸ்டாண்டர்ட் சைஸ் 450 பண்ணி தந்துரும். அந்த ஃபிளேவராவும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபிளேவர் நான் உங்களுக்கு நேர்ல வரும்போது சொல்றேன். நல்ல தித்திப்பா இருக்கணும் தண்ணினா ஒரே ஒரு நெல்லிக்காய் வாங்கி நல்ல ஒரு காட்டன் கிளாத்ல கசக்கி உள்ள போட்டு விட்டுருங்க. அந்த மாதிரி தண்ணி, தித்திப்பான தண்ணி நீங்க குடிச்சிருக்க மாட்டீங்க. இதோட நிறைய டிப்ஸ் இருக்கு, பாக்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 650 வரும் மேடம். அதோட சேர்த்து ஃபுல் செட்டோட வந்து எவ்வளவு லிட்டர் பிடிக்குது? இது கிட்டத்தட்ட 2 லிட்டர் கரெக்டா 2 வருது. ஓகே. இது 1 லிட்டர் 250 ரூபா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியதான் உங்களுக்கு ரேட்டு 400 பண்ணி தரலாம். அவ்வளவுதாங்க, மேட்டர் முடிஞ்சது. இது 420 இந்த பெயிண்டிங்காக. சூப்பரா இருக்கு பாருங்க. வாங்கி உங்க டைனிங் டேபிள்ல வச்சீங்கன்னா இது பார்த்தே தண்ணி குடிப்பாங்க. 420 தானாங்க, பாத்துக்கோங்க, ரொம்ப கம்மி. இதா
இதுவும் பாருங்க நமக்கு அந்த மேல வந்துட்டு நமக்கு அந்த இதுலயே டெரகோட்டால வரும். இது கிளாஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. இது டெரகோட்டாவும் இருக்கு, கிளாஸும் இருக்கு. எது வேணாலும் எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. அழகா நீங்க இதுல சர்வ் பண்றதுக்கு டைனிங் டேபிள் மேல அழகா யூஸ் பண்ணிக்கலாம். டின்னர் செட்டா நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குழம்பு, ரசம், பொரியல் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு பாருங்க. அங்க சைஸ் ஆனா ஒரே சைஸ் தானா ஜி? ஒரே சைஸ் மாதிரி. இது எல்லாமே ஒரே சைஸ் தானா? நல்லா இருக்கானா? 220 நல்லா இருக்கு. அதுல அவர் பெருசு காமிச்சாரு பாருங்க. அதுல கலர்ஸ் இருக்கு பாருங்க. பர்பிள் இருக்கு, ப்ளூ இருக்கு, எல்லோ இருக்கு, ஒயிட் இருக்கு. அவ்வளவுதான். சட்டி 5 கிலோ சட்டி. மேல இருக்கு பாருங்க. பெரிய சட்டி, பெரிய பிரியாணி. இப்ப அவர் சொன்னார் பாருங்க, பிரியாணி செய்யணும் ஒரு 5-10 பேருக்கு நீங்க மீன் குழம்பு வைக்கலாம், கறி குழம்பு வைக்கலாம்னா அழகா வைக்கலாங்க பாருங்க. எல்லாம் பெரிய பெருசுங்க. இதெல்லாம் பிரியாணிக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் ஜி. ஏன்னா பிரியாணி கலர்றதுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் பாருங்க. எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. நல்லா ஒரு 1 கிலோ சிக்கனும் 1 கிலோ ரைஸ் போட்டு அழகா வச்சிடலாம். 650 ரூபா. 650 தாங்க. நீங்க இவ்வளோ பெரிய சைஸ் வெளியே வாங்க முடியுமா பாருங்க. இவ்வளோ பெரிய சைஸ். அவர் கைய பாருங்க எவ்வளோ குட்டியா தெரியுது பாருங்க. அவ்வளோ பெருசு. கண்டிப்பா வெளியே கிடைக்காது. இந்த ரேட்டுக்கு வெளியே கிடைக்காது. அதுல குக்கர் இருக்கு. ஆமா பாருங்க. குக்கரும் ஒரு விசிட் பார்த்துடலாம். நிஜமாலுமே குக்கர் ஆச்சு இது? ஆமா மேடம், நிஜமாலேயே குக்கர். ஏதோ குக்கர் மாடல் காட்ட போறீங்க? இல்ல குக்கரே தான். ஓ, நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேங்க. ஒரு டெரகோட்டால குக்கரை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் ஏதோ அந்த மாதிரி டிசைன் காட்ட போறாருன்னு நினைச்சேன். எவ்வளவு லிட்டர்? குக்கரே தான் 5 லிட்டர். 5 லிட்டர் பாருங்க. விசில் கூட இருக்கு பாருங்க அதுல. நான் என்னவோ நினைச்சிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் நான். மேடம், நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொன்னீங்க பாருங்க, சீசிங் பண்ணாம யூஸ் பண்ணீங்கன்னா வெடிப்பு வந்துடும். ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். இது நல்ல தண்ணியில முக்க வச்சு ஒரு மணி நேரமோ மேக்சிமம் ஒரு 5 ஹவர்ஸ் ஒரு நைட் பண்ணீங்கன்னா சூப்பர். அதுக்கப்புறம் எடுத்து வெயில்ல கொஞ்ச நேரம் காய வச்சிடுறீங்களோ, இல்லன்னா நீங்க அடுப்புல வச்சிடுறீங்களோ, சிம்ல வச்சு மட்டும் ஹீட் பண்ணுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் நீ ஹை ஃப்ளேம்ல ஒரு ஆனியன் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி ஒரு 2 நாள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்மெல் பூரா போய்டும். அந்த ஸ்மெல் போய்டும். அதே மாதிரி இது சீசிங் ஆயிடும். இது ஸ்ட்ராங் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். ஸ்ட்ராங் ஆக உங்களுக்கு என்ன ஆகும்னா லைஃப் வரும். இல்லன்னா சீக்கிரமாவே நீங்க ஃபர்ஸ்ட் டைமே நீங்க ஹீட் அதிகமா குடிச்சீங்கன்னா இந்த சைடு 2 சைடு இல்ல 4 சைடு இல்ல கிராக் மாதிரி அந்த மண்ணை பொறுத்த மாதிரி கிராக்ஸஸ் வந்துடும். இங்க பாருங்க 1200 rupees. அவ்வளவுதாங்க. நமக்கு நார்மல் குக்கரே அந்த ரேஞ்சில தான் வருது. சின்னது, ஐ மீன் நான் சொல்றது 1 லிட்டர் குக்கர். நார்மல் 1 லிட்டர் குக்கர் வாங்கினாலே இப்பெல்லாம் 1200 500 தான் வருது நமக்கு. இது 5 லிட்டர் கொள்ளும். 5 லிட்டர் தாராளமா சின்னது வேணாலும் தந்துடலாம். 3 லிட்டர் வருது, 1 லிட்டர் வருது. எந்த சைஸ் கேட்டாலும் குக்கர் பண்ணி தந்துடலாம். செம்மையா இருக்குங்க பாருங்க. யாராவது இந்த மாதிரி நான் டெரகோட்டா யூஸ் பண்ணுவேன், எங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நாங்க இப்பெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறோம்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து எடுத்துக்கலாம். நிறைய மட்காஸ் இருக்கு. பிளேட் கூட இருக்குங்க. பிளேட் செட்டு கூட வச்சிருக்காங்க. தாலி ஒரு குழம்பு, ஒரு பொரியல், அந்த மாதிரி தாலிஸ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிளேட்டோட. இதுல கிளாஸ் இருக்கு பாருங்க. எவ்வளவு ஜி வருது? இது எவ்வளவு ஜி வருது? தாலி செட் பாத்தீங்கன்னா 280 280. எது எடுத்தாலும் 280 தாங்க. தாராளமா வாங்கலாங்க. 280னா தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். அது சைஸ் வந்து பெருசு, இது சைஸ் வந்து சின்னது. அதனால உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒண்ணு வருது. பட் இது பவுல் வந்து பெருசு. ஆமா, பவுல் வந்து இது நல்ல பெரிய பவுல். நல்லா தான் இருக்கு. ஆமா, இது சின்ன பவுல், அது கொஞ்சம் அளவு பெருசு. ஆமா, இது ஃபுல்லா பவுல் மேடம். ஆமா, சட்னி, தைனா தயிர் சாப்பிடுறதுக்கு, அந்த ஸ்வீட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்க. ஆமா, அழகா இருக்கு பாருங்க. எவ்வளவு ஜி வருது இந்த கப்பு? இது 6 பீஸ் இருக்கு. 6 பீஸ் தேவையில்லை எனக்கு, சிங்கிளா வேணும்னா ஒரு பீஸ் 100 ரூபாய். 6 பீஸா எடுக்கிறதுனா 400 rupees. ஆமா, ஸ்பூனோட வேணும்னா ஸ்பூனோட கொடுத்துடலாம். 400 rupeesக்கு ஸ்பூனோட 6 பவுல் 400 rupeesக்கு. அதுலயே சைஸ் பாத்தீங்கன்னா பெருசு சின்னது இருக்கு. ஓகே, எந்த சைஸ் கேட்டாலும் அதே ரேட் பாருங்க. அப்ப பெருசே நாங்க எடுத்துக்கிறோம். எடுத்துங்க. அதனால தானே பெருசு சின்னது. சின்னதா யூஸ் பண்றவங்களுக்கு சின்னது, பெருசா யூஸ் பண்றவங்களுக்கு பெருசு.
அதே மாதிரி கிளாஸஸ் எல்லாம் இருக்கு, குட்டி குட்டி கிளாஸ் இருக்கு, டம்ளர் இருக்கு, அதே மாதிரி ஜக் இருக்கு, பாட்டில் இருக்கு, வாட்டர் ஜக் வச்சிருக்காங்க. எனக்கு அவ்வளோ பெருசு இந்த மாதிரி இவ்வளோ பெருசு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இந்த சின்னதாவும் இருக்கு. இது பாருங்க, இது 1 லிட்டர் ஆகுது. தாராளமா வந்துருமா, 1 லிட்டர் வருது ஜாரு. உடையிற பொருள்ன்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க, பட் அதுல இருக்கிற நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் யோசிங்க. நல்லா இருக்கு பாருங்க, டீ கப். ஆமா, இது நிறைய பேர் குடிக்கும். இல்ல ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஆனா இதை யூஸ் பண்றது எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இது டீ போடுறதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு டெப் பண்ணி மேல வச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்ல பாலை காய்ச்சிட்டு டிகாஷன் போட்டு எப்படி குடிக்கிறீங்களோ குடிங்க. போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தண்ணியில டப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்க. நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். இது சிங்கிள் பீஸ் ஆஜி இல்ல? இது சிங்கிள் பீஸ் இருக்கு, 35 ரூபாயில இருக்கு. நான் 25 பீஸ் பண்ணி தரோம். ஓ சூப்பர் சூப்பர். அந்த குட்டியே நமக்கு வெளிய 30 ரூபீஸ்க்கு நம்ம பாத்துறோம். நம்ம 25 ரூபாய் பண்ணி தரலாம். ஓகே ஓகே. அதே மாதிரி இதுல மேலயும் பாருங்க, அந்த கப்பு அந்த கலர் பண்ணி கப்பு வச்சிருக்காங்க பாருங்க. 6 பீஸ் குல்லர். இந்த மாதிரி யாராவது இந்த கலர் பண்ண டெரகோட்டா கப்ஸ் யாருக்காவது வேணும்னா இங்க பாருங்க. ரேட் கூட ரொம்ப எல்லாம் கிடையாதுங்க, 180. அவ்வளவுதான். 6 பீஸ் 180, ரொம்ப கம்மி. நீங்க வெளியே வாங்குனீங்கன்னாக்க இந்த பெயிண்ட்டுக்கே அவ்வளவு காசு கேட்பாங்க. இங்க அடுப்பு கூட இருக்குங்க, குட்டி அடுப்பு. இது நான் அந்த மோட்டி ரொட்டி சொல்லுவோம், அதெல்லாம் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். சப்பாத்தி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சீசிங் இம்பார்ட்டன்ட். இது ஏன்னா நீங்க திரும்ப சொல்றாங்க, எடுத்துட்டு போயிட்டு நீங்க அடுப்புல வச்சு மாவு போட்டீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். சீசிங் பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாவு ஒட்டாது. போடாம நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது. ஏன்னா உள்ள ஹோல்ஸ் இருக்கு பாருங்க, அதுல உங்களுக்கு ஹீட் வந்து டைரக்டா ப்ரொடியூஸ் பண்ணும் உங்களுக்கு. இது வந்து அந்த ஹோல் இல்லாததுனால ரொட்டி சுடுறதுக்கு எண்ணெய் போட்டு யூஸ் பண்றதா இருந்தா எல்லாமே. இப்ப சட்னி செய்யறோம், அது அப்புறமா அது தாளிக்க எண்ணெய் ஊத்தி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதுலயே எல்லாமே. ஓகே ஓகே, அவ்வளவுதான். பாருங்க, அடுப்பு இருக்கு, பிளேட், ஹாஃப் பிளேட் இருக்கு, ஃபுல் பிளேட் இருக்கு. பாருங்க, பெரிய பிளேட் மட்டும் வேணும்னாலும் பிளேட் உங்களுக்கு கிடைக்கும். 100 ரூபீஸ். 100 தான், வெறும் 100 ரூபீஸ் ஃபுல் பிளேட். ஹாஃப் பிளேட் 80 ரூபீஸ் பண்ணி தந்துறேன். 80 ரூபீஸ் வாங்க, பாத்துக்கோங்க. டெரகோட்டாஸ் வந்து இவ்வளவு சீப்பா நம்ம சென்னையில நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அடுப்பு பாருங்க, தந்தூரி அடுப்பு. ஆமா, வெறும் 320 ரூபா. ஓ சூப்பர் சூப்பர், சூப்பரா இருக்கு பாருங்க. அதேதான், இதுக்கு சீசனிங் தேவையில்ல உங்களுக்கு. பட் ஆமா, இது சீசைடும். நீங்க யூஸ் பண்ண ஆயிடும். யாராவது இந்த அடுப்பு யூஸ் பண்றவங்களா இருந்தா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இங்க பாருங்க, பானை பாருங்க, அழகா சாதம் வைக்கலாம், நீங்க குழம்பு வைக்கலாம், பெருசா இருக்கீங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலே போதும். ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்காது. ஆமா, ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது தவிர வேற எந்த ப்ராடக்ட்லயும் நீங்க சமைக்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. இதெல்லாம் எப்படி பல்கா கிடைக்குமா? எல்லாம் பல்கா கிடைச்சிடும் மேடம். நீங்க ஹோல்சேல்னா ஹோல்சேல்ல பண்ணி தந்துடலாம். ஓகே, எவ்வளவு பீஸ் கேட்டாலும் தந்துடலாம். அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, டெரகோட்டால நிறைய ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி கலர் பண்ணதெல்லாம் நீங்க வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரேட் தெரியும். இவர் சொன்ன ரேட்டு வந்துட்டு இங்க பாருங்க, இதுல ஒரு கலர் இருக்கு பாருங்க, ஒயிட் கலர் ஒண்ணு இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. வெறும் 420 ரூபா. ஆமா, அவர் ஏற்கனவே சொன்னார் இது ரேட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. வேணும்னா இந்த மாதிரி தண்ணி குடிக்கலாம், உங்க டைனிங் டேபிள் அழகுபடுத்தலாம்னா நீங்க அழகா இது வாங்கி வைங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வித் கப்போட உங்களுக்கு டம்ளரோட வந்துடும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்காவது டெரகோட்டா வேணும்னா நீங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம கேளுங்க, அவங்க நீட்டாவே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆன்லைன்ல தான் உங்களுக்கு வாங்கணும்னா அழகா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்லா பபுள் ரேப் போட்டு உங்களுக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க, உடையாம வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். ஆன்லைன் ஷாப்பிங் வேணும்னா வாங்குங்க. சென்னையில இருந்தீங்கன்னா ஒரு டைம் இங்க வந்துட்டு போங்க. இதுவும் பாருங்க, சைஸ் வரையா இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய சைஸ், சின்ன 320 ரூபா. ஆமா, சின்னது இருக்குதுலயே சின்னது இதான். ஆமா, அல்ல கிளாஸ் லிட் போட்டது பாத்தீங்கன்னா சின்னது 450, 320. அவ்வளவுதாங்க. வெளியே வாங்கினீங்கன்னாக்க இது ரேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியே இந்த டெரகோட்டா வாங்குறவங்களுக்கு இதனோட ரேட்டு தெரியும், எவ்வளவு ரேட்டு, இது எவ்வளவு ரேட்ன்றது வெளியே தெரியும். கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க சில பேர். டெரகோட்டாக்கும் அந்த மண்ணு சூளையத்தி மண்ணு யூஸ் பண்றாங்க பாருங்க, அதுக்கும் டிஃபரெண்ட் நிறைய இருக்கு. இது மிஷின் மோல்டு. அதே மாதிரி இது ஹீட்டர் பார்த்தீங்கன்னா 300 டிகிரில இருந்து 800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுவோம். அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டோம்.
வைக்கோல் வச்சு சும்மா சூளையை மட்டும் காட்டுவோம். அந்த இது ரோட்ல விற்கிற இது மண்ணு, ஓ அது வேற மட்டு. இது தெரக்கோட்டாக்கும் மட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. மண்பானை அந்த மண்ணில் வருது வேற, இது தெரக்கோட்டா பானை. ஓகேங்க, டெரகோட்டா லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகேங்க, எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்த்துக்கு ஒரு நல்ல விஷயம், நமக்கு எல்லாத்தையும் மறந்து போயிட்டோங்க. ஆக்சுவலி இந்த மறந்து போன விஷயத்த வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நவராத்திரிக்கு உங்கள் வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சூப்பர் வீடியோவோட நான் வரேங்க. ஸ்டே டியூன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. டேக் கேர், பாய்.